ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தி கூட ஒயிட் குருமா தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 to 3 பச்சை மிளகாய், கூடவே 2 ஏலக்காயை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன பிறகு 2 ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காயுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன காய் வேணால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவைக்கேற்ப உப்பு, சிட்டிக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு இப்போ அரிஞ்சு வச்சுருந்த தக்காளியும் கூடவே ஆட் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சும்மா மணக்க 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 செம்ம டேஸ்ட்டில் திஸ் ஒயிட் குருமா இஸ் ரெடி. இது நீங்கள் சப்பாத்தியோட சர்வ் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்கள் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.